வணக்கம் உறவுகளே! நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமையா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாம் நல்ல நிலைமையா இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கள வீட்டில என்ன சமையல்? 2வது தான் இன்றைக்கு காணொளி அமையப்போகுது. இதில எங்களோட மெயின் ரெசிபி வந்து நண்டு குழம்பு தான். நல்லபடியாக அந்த நண்டை எப்படி சுத்தம் செய்கிறதுன்றதையும் உங்களுக்கு நான் வடிவாக காட்டுறேன்னு பாருங்கோ. இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு குறிப்பிடணும்னு சொன்னால், ஏற்கனவே நான் என்னுடைய சேனலில் வந்து நண்டு குழம்பு போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கு எங்களை விட்ட என்னென்ன சமைக்கிறோம்ன்றதோடு சேர்த்து நண்டு குழம்பை நான் மெயினாக சமைச்சிருக்கிறேன். ரெண்டபடியாக அந்த நண்டு குழம்பு காணொலியையும் உங்களுக்கு இதோடு இணைச்சிருக்கிறேன். இதில் வடிவாக இப்படி க்ளீன் பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் எல்லாம் போடுறதுன்றதை பற்றி நல்ல விளக்கமாக நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரெண்டபடியாக நீங்களும் இதை பார்த்து பயன்பெறுவீங்கள்ன்ற நோக்கத்தில் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன். பாருங்க, நான் அழகாக இப்போ நண்டுகளை க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இதில் அந்த மஞ்சளாக தெரிகிறது வந்து நண்டின் சினை என்று சொல்லிவினோம். அதை வந்து கொழுப்பு, நண்டின் கொழுப்புன்னு சொல்லிவினோம். அதை வந்து எறிகிறையில் அதையும் சேர்த்து தான் கறிக்குள்ள போடுறது. ஊரில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நண்டின் பூ பகுதி ஒன்று ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியையும் சில பேர் போட்டு தான் சமைப்பினோம். இப்போ அண்மையிலையும் நான் போய் பார்த்தேன்னா அந்த பகுதியையும் எல்லாம் போட்டு தான் சமைக்கணும். ஆனால் எனக்கு அதை போட்டு சமைக்கிறதுல இஷ்டம் இல்லை. அந்தபடி அதை எல்லாத்தையும் கலட்டி போடுவேன். கால்களும் மற்றது அந்த கொழுப்பு பகுதிகளையும் தான் நான் எடுப்பேன். பாருங்க, நல்ல சதியோட நல்ல சூப்பராக நல்ல நண்டாக இருக்குது. பாருங்க, அந்த கொழுப்பு சொன்னேன் பாருங்க, நல்ல கலரில் இருக்குது. நல்ல நண்டு ரெண்டபடியாக தரமான நண்டை வண்டபடியாக தான் இப்படி நல்ல சதியோட நல்ல கொழுப்போட நல்ல அழகாக இருக்குது. சூப்பரான நண்டு ரெண்டபடியாக இந்த கறியும் வந்து நல்ல சூப்பராக தான் வருமென்னு நினைக்கிறேன். வாங்கோ, தொடர்ந்து இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறேன். ரெண்டு வெங்காயம் தான் நான் நண்டு குழம்புக்கு போட போகிறேன். ஆனால் மெட்ட கறிகளும் வைக்கிறபடியாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வெங்காயத்தை நான் வெட்டி கொண்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி துண்டு. இதை துண்டுகளாக நறுக்கி போட்டு தான் நான் உரலில் போட்டு இடிக்க போகிறேன், உள்ளியோடு சேர்த்து. ரெண்டபடியாக முதல் சின்ன சின்ன துண்டுகளாக நான் அரிஞ்செடுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி, 2 தக்காளி எடுத்திருக்கிறேன். நல்ல வடிவாக அழகாக சுத்தம் செய்து போட்டு அரைவட்ட வடிவில் எடுத்து போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வெட்டி எடுக்க வேணும். பாருங்க, நான் எப்படி வெட்டுறேன்ன்றது உங்களுக்கு தெரியுது. அரைவட்ட வடிவில் வெட்டி எடுத்திருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து கத்திரிக்காய் கறிக்கும் போட போகிறேன். அதே நேரத்தில் காளான் கோழிக்கறியும் செய்ய போகிறேன்டானே, அதுக்கும் கொஞ்சம் போட போகிறேன். நண்டுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் எடுப்பேன். ஆனால் இது பெரிய நீளமான காரமான மிளகாய். ஒரு மிளகாய் தாராளமாக போதும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நான் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் விட்டு சமைச்சு கொள்ளலாம். ஆனால் நல்லெண்ணெய்ன்னு சொன்னால் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, உகந்ததாகவும் இருக்கும். ஆனால் நான் வந்து ரப் ஆயில்னு சொல்கிற ஒரு ஆயில்லாம் விட்டுருக்கிறேன். இப்போ அதுக்குள்ள கடுகு போட்டேன், நான் பெரும் சீரகம் போட்டேன். இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நண்டு குழம்புக்கு வந்து வெந்தயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். வெங்காயம் வந்து ஒரு நடுத்தர பகுதியில் வெந்து வந்தோன்னே
வெந்தயத்தை போடணும். முதலே போடக்கூடாது. என்னென்னு சொன்னால் வெந்தயம் வந்து கருகி போயிடும். மற்றபடியாக நாங்கள் வெங்காயம் வதங்கி ஒரு அளவான பருவத்தில் தான் வெந்தயம் கறிவேப்பிலை போட்டு நாங்கள் வதக்க வேணும். இப்போ நான் வெந்தயமும் கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். திருப்ப வதக்க போகிறேன்னு பாருங்கள். இப்போ பச்சை மிளகாய் போட்டுருக்கிறேன். அநேகமாக பார்த்திங்கன்னு சொன்னால் கடல் உணவுகளை நாங்கள் சமைக்கல வெந்தயம் பாவிக்கிறது மிகவும் நல்லது. வெந்தயத்தை பாவிச்சு தான் அநேகமான எல்லோரும் மீனாக இருந்தானே, நண்டாக இருந்தானே, கனவாக இருந்தானே, எந்த இறாலாக இருந்தானே, எந்த கடல் உணவாக இருந்தாலும் நாங்கள் வெந்தயம் பாவிக்கிறது வழக்கத்தில் இருக்குது. பாருங்க, உப்பு இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். உப்பு போட்டால் தக்காளி வெங்காயம் எல்லாம் கெதியாக வதங்கிடும். அதே நேரத்தில் நண்டுக்கும் தேவையான உப்பும் இதிலேயே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வெட்டி வச்ச இஞ்சி உள்ளி வந்து முழுசாத்தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான அளவு இஞ்சி உள்ளியை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். நான் ஒரு 4-5 பல் உள்ளித்தான் போட்டிருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு நீங்கள் வெட்டைக்கில் பார்த்து நீங்கள் அந்த அளவு தான் அவ்வளோத்தையும் முடித்து அப்படியே போட போகிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இறைச்சி வகைகளுக்கும் இஞ்சி உள்ளி பாவிக்கிறோம் நாங்கள். ஆனால் கடல் உணவுகளுக்கும் கட்டாயமாக இஞ்சி உள்ளி பாவிக்க வேணும். பாவிச்சா தான் நல்லமன்னு சொல்கிறது. என்னென்னு சொன்னால் வாயு சம்பந்தமான விஷயங்களுக்கு இஞ்சி உள்ளி வந்து மிகவுமே சிறந்தது. கடல் உணவுகளில் சிலவற்றில் வந்து நண்டு கணவாய் போன்றவற்றில் வாயுக்கள் இருக்குமென்னு சொல்லிவினோம். ரெண்டபடியாக அது நாங்கள் உள்ளி இஞ்சி பாவித்து அந்த கறிகளை செய்கிறது மிகவும் நல்லது. இப்போ இந்த பருவத்தில் நல்லா தக்காளியில் நல்லா சுருண்டு வதங்கிட்டுது. இதுக்குள்ள நாங்கள் இப்போ நண்டை போட்டு நண்டுக்கு மேலே நாங்கள் தாராளமாக மஞ்சள் போட வேணும். ஏன்னு சொன்னால் கடல் உணவுகளாக இருக்கிறபடியாக நான் திரும்ப சொல்கிறேன். உப்பும் மஞ்சளும் நல்லா தாராளமாக போட்டுக்கொள்ள வேண்டும். அதிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் நண்டுக்கு எவ்வளவுத்துக்கு நாங்கள் மஞ்சள் போடுறோமோ அவ்வளோத்துக்கு போட்டு செய்கிறது சுவையை கூட்டும். அதே நேரத்தில் எங்களுடைய உடம்புக்கும் நல்லதாகவும் அமையும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி எடுக்க வேணும். நண்டு குழம்பு செய்யக்குள்ள நல்ல வடிவாக பிரட்டி எடுத்து இதண்டாத்தான் அதில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா சேரும். இப்போ இந்த நண்டு அவிகிறதுக்கு அளவான தண்ணி 1 கப் தண்ணி அளவு வருமென்று நினைக்கிறேன். அந்த அளவு தண்ணி விட்டால் காணும். இப்போ அந்த தண்ணியை விட்டுட்டு வடிவாக மூடி அவிச்சு எடுக்க வேணும். இப்போ பாருங்க, நான் திருப்பொருக்கா செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, நண்டு எந்த அளவு தூரத்தில் அவிஞ்சு வந்திருக்குதுன்னு சொல்லி. அதே நேரத்தில் நாங்கள் திருப்ப பிரட்டியும் விட வேணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே மசாலாக்கள் எல்லாம் பிரண்டு நல்ல அழகாக அவிஞ்சு வரும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் டொமாட்டோ பேஸ்ட் கறி வந்து தடிக்கிறதுக்காக போடுறது. தக்காளி போட்டிருக்கிறோம். ஆனால் தக்காளி வந்து தண்ணியை தானே கொடுக்கும். ஆனால் இந்த தக்காளி பேஸ்ட் வந்து போட்டோம்னு சொன்னால் கறியின் தடிப்பு தன்மையை கூட்டும். அதே நேரத்தில் நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும். அப்படியே நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு போடுவோம். என்னென்னு சொன்னால் அதுலேயும் ஒரு பச்சை வாடை இருக்கும். அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக முதலே போட்டு நல்லா அவிய விட்டு வரலை விட்டு எடுக்கிறது தான் எல்லாம் இந்த டொமாட்டோ பேஸ்ட்டை. இப்போ நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சோறெல்லாம் சாதத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பிரிஞ்சியில் போட்டிருக்கிறேன், ஏலக்காயும் 2 போட்டிருக்கிறேன். போட்டு சோறு அவிகிறதுக்கு ரைஸ் குக்கரில் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பவும் நான் நண்டை திறந்து பார்க்குறேன். நல்ல வடிவாக அவிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டார். பாருங்க, இந்த கட்டத்தில் வந்து நாங்கள் கறிமிளகாய்த்தூள், யாழ்ப்பாணத்து பாரம்பரியம் மிக்க கறிமிளகாய்த்தூள் 2 மேசக்கரண்டி தான் போடுறேன். இது வந்து சின்ன சீரகமும் மிளகும் சேர்ந்த பவுடர். சின்ன சீரகமும் மிளகும் சேர்ந்த பவுடர் ரெண்டையும் ஒன்றா கலந்து இடித்து வச்சுருக்கிறேன். இந்த நண்டு, இறால், கணவாய் இதுக்கெல்லாம் இந்த சின்ன சீரகமும் மிளகும் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் பச்சையாக இடித்து வச்சா போடைக்கில் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். எங்களுக்கு வந்து நல்ல சுவையையும் கொடுக்கும். இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் பழப்புளினா இந்த பிணைஞ்சு நல்ல ஒரு தேசிக்கு அளவில் எடுத்து நல்ல வடிவாக பிணைஞ்சு விட்டுருக்கிறேன். காணாது இன்னொருக்கா வடிவாக பிணைஞ்சு விடணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ நான் இதுக்குள்ளே விடுறேன்.
நான் தூள் போட்டு நான் புளி விட்டேன். நான் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் தேங்காய் பாலையும் விட்டு நல்ல வடிவாக கலக்கி நாங்கள் திரும்பவும் மூடி அவிய விட வேணும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். என்னென்னு சொன்னால் அந்த மிளகாய் தூள்கள் நல்லா அவிஞ்சு வர வேணும். என்னென்னு சொன்னால் இந்த செத்தல் மிளகாயின் வாடை அடிக்கக்கூடாது. நல்லபடியாக கொஞ்சம் தண்ணியும் விட்டு நாங்கள் திருப்பவும் மூடி இதை அவிக்க வேணும், அவிய விட வேணும். நாங்கள் நல்ல கலகலண்டு நல்ல நிறத்தோட நல்ல வடிவாக வந்து கொண்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் அவிஞ்சு கொண்டு இருக்குது. பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு தேங்காய் பாலில் தான் கத்தரிக்காயை அவிய வச்சிருக்கிறேன். கப்பிப்பால்னு சொல்லுவோம் தானே, அந்த கப்பிப்பாலில் தான் நான் கத்தரிக்காயை அவிய வச்சுருக்கிறேன். கத்தரிக்காய் அவிஞ்சு கொண்டு இருக்குது. பாருங்க, நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நல்லா பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்குது. வாசமண்டா சும்மா மூக்க துளைக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. மிச்ச கறிகள் எல்லாம் முடிஞ்சால் தான் நீ சாப்பிடலாம். பாருங்கோ, பாரம்பரியமான முறையில் அழகாக நல்ல டேஸ்ட்டாக நல்ல மணத்தோடு செய்து வச்சுருக்குது. அழகான சூப்பரான டேஸ்டான ஒரு நண்டு குழம்பு. நான் செய்த இந்த முறையில் நீங்களும் செய்து பாருங்கோ. இந்த நண்டு குழம்ப நல்ல சுவையோடு தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் காளான் கோழிக்கறி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான காளான் எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கோழி எடுத்து வெட்டி கொண்டிருக்கிறேன். இந்த கோழியும் காளானும் சேர்த்து ஒரு பிரட்டல் குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். மிகவும் சுவையாக இருக்கும். காளானுக்கும் கோழிக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல ஒரு சுவையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லபடியாக நான் காளானும் கோழியும் சேர்த்து ஒரு பிரட்டல் ஒன்று வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே வந்து காளானை போட்டு வதக்கி கொண்டிருக்கிறேன். அதுக்கு இப்போ உப்பு போட்டுட்டேன், மஞ்சள் போட்டு கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஒருக்கா மூடி அவிய விட வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக காளான் எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ நான் அதுக்குள்ளே சிக்கனையும் கோழியையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி கொண்டிருக்கிறேன். இனி ஒருக்கா மூடி நல்ல வடிவாக அவிய விட வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பராக அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் இஞ்சி, உள்ளி இடித்து வச்ச இஞ்சி, உள்ளி கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு நான் திருப்ப ஒருக்கா மூடி அவிய விட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகும் சீரகம் சேர்த்த பவுடர் கொஞ்சம் போட்டேன். நான் மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டுட்டேன். இது வந்து கறித்தூள், மிளகாய்த்தூள், யாழ்ப்பாணத்து மிளகாய்த்தூள். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபோல் ராமன் சொல்லி இதை டொச்சில் சொல்கிறது. அது முழு ஆடை பால் மாதிரி தான் ஃபோல் ராமன் சொல்கிறது. இந்த ராமில் கொஞ்சம் விட்டால் கறி வந்து நல்ல தடிப்பான பதத்துக்கும் வரும். உரைப்புங்களுக்கு பெருசாக இருக்காது, ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் ஃபுல் ராம் டொச்சில் வந்து ஃபுல் ராம்னு தான் சொல்லுவோம். ஃபுல் க்ரீம்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்கிறது. இப்போ வந்து அதுக்கு தேவையான தண்ணியும் விட்டாச்சு. இனி நாங்கள் தண்ணி எல்லாத்தையும் விட்டு திரும்ப முறுக்கா வடிவாக மூடி அவிச்சு எடுக்க வேணும். அப்போ தான் நல்ல பிரண்டு நல்ல தளதளண்டு எல்லாம் அவிஞ்சு ஒன்றோட ஒன்று எல்லாம் இணைஞ்சு நல்ல ஒரு பைசியாக வரும். இதுக்கு தேவையான தண்ணி எல்லாம் விட்டு கொஞ்சம் அவிய விடணும். என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தூள் போட்டால் கொஞ்சம் தண்ணி எல்லாம் விட்டு அவிய விடணும். அப்போ தான் அந்த தூள் வாடைகள் எல்லாம் இல்லாமல் போகும். தண்ணி விட்டால் தான் எல்லாம் கலந்து எண்ணெயோட கலந்துருக்கிற அந்த பைசியெல்லாம் கலந்து நல்ல வடிவாக வரும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கறி நல்ல வடிவாக அவிஞ்சு முடிவுக்கு வந்துட்டு இறுதியில் வந்து தேசிக்காய் புளி அடுப்பை நிப்பாட்டி போட்டு தேசிக்காய் புளி விட்டு நான் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்க, அதுக்கு அளவான தேசிக்காயெல்லாம் விட்டு முடித்தார். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அநேகமான பேர் என்னுடைய காணொலியை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண ஷேர் பண்ண மறக்கிறீங்களோ என்னவோ தெரியல. என்றபடியாக நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலேருந்து விடப்படுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கத்தரிக்காய் எல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு, அதாவது உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு தான் வெட்டி கொண்டிருக்கிறேன். கத்தரிக்காய் பால் கறிக்காக ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன். நான் கத்தரிக்காயை வந்து பாலில் தான் வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாம்
கறிவேப்பிலையெல்லாம் போட்டு அவிய வச்சு திரும்பவும் தேங்காய் பால் விட்டு எடுத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.